ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னதான் எவ்வளவோ படிச்சிருந்தாலும் பெரிய பெரிய கம்பெனிக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் எல்லாருக்கும் மனசுக்குள்ளே நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும் தான் தோணும். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் அந்த பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் எனக்கு காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி தெரிய வந்துச்சு. யூடியூப், இன்ஸ்டாலலாம் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, சரி நாமளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு காமர்ஸ் பிஸ்னஸை ஒழுங்காக ப்ராப்பராக கற்றுக்காமல் நானும் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கிட்டேன். நமக்கு என்ன வேலை, நமக்கு தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம பொருளை கொடுத்தா போதும், அதுவாகவே ரீச் ஆயிரும்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப், இன்ஸ்டா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லேயும் நம்மளோட ப்ராடக்டை ப்ரொமோஷன் பண்ணி இது மூலியமாகவும் சேல் பண்ணலான்னு நினச்சேன். பிளானெல்லாம் பக்காவாக போட்டாச்சு. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம எந்த பொருளை சேல் பண்ண போகிறோன்னு. நம்ம குழந்தைங்க விளையாடுற டாய் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். இது ஹோல்சேலராக எங்கே கிடைக்கும்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். ஒரு வெப்சைட்டாக தேடிக்கிட்டே இருந்தேன். ஒன்றுமே கிடைக்கல. அப்போ தான் இந்தியா மார்க்கெட்டுங்கிற ஒரு ஆப்பில் போய் தேடினேன். அங்கேயும் போய் வந்துச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம். அங்கே ஹோல்சேலராக கம்மி ப்ரைஸில் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு. அது என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் நம்ம 100 பீஸுக்கு மேலே ஆர்டர் போடணும். அது 10,000 50,000 அதுக்கு மேலே வருது. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் பட்ஜெட்டு இல்லை. அப்போ தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே போய் எனக்கு ஒரு 10 பீஸ் தர முடியுமா, ஒரு 5 பீஸ் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே சேட் பண்ண ஆரம்பித்தேன். நோ ரெஸ்பான்ஸ். அப்போ ஒருத்தவங்க எனக்கு 10 பீஸ் தர ஒத்துக்கிட்டாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஆட்டாபஸ் பொம்மையும் பாண்டா பொம்மையும் நாங்கள் லோ குவான்டிட்டியில் வாங்கியிருக்கோம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அதிக அமௌண்ட்டை கொடுத்து நிறைய பொருளை வாங்கிட்டு ஒரு வேளை நமக்கு பிஸ்னஸ் ஒழுங்காகவே ரன் ஆகலைன்னா அந்த பயமும் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால லோ குவாலிட்டியில் இந்த 10 பொம்மையை மட்டும் வாங்கி வைப்போம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எப்படி க்ரோத் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வேறு பொம்மைகளை வாங்கி நம்ம சேல் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். அதே மாதிரி அந்த பொம்மையும் எங்கள் கையில் சேர்ந்துருச்சு. அவங்களும் ஆர்டர் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஜாலியாக நானும் நினச்சிட்டேன், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் நம்ம ப்ராடக்ட்டை போட்டு வேகமாக சேல் பண்ணி அடுத்தடுத்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம பெரிய ஆள் ஆகிடலான்னு நினச்சேன். அப்போ தான் இன்னொரு டெஸ்ட்டு வந்துச்சு. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ ஜிஎஸ்டி இல்லாமல் உள்ளக்க ரிஜிஸ்டரே பண்ண முடியாது. பண்ணாதான் சேல் பண்ண முடியும். அதை தெரியாமல் நான் இவ்வளோ நாள் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணலான்னு பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமாட்டி உள்ளக்க ரிஜிஸ்டர் பண்ண போது தான் ஜிஎஸ்டிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளத்தே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்ணணும் அந்த வீடியோ பார்த்து ஜிஎஸ்டியை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 30 நாள் வரும். சில நம்ம ஒழுங்காக டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்காக இல்லைனாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஜிஎஸ்டியோட ஒரு ஏற்கனவே நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோன்னா ஒரு நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த நம்பரை மீஷோவில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் ஜிஎஸ்டி ஏற்கனவே எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே ஒரு நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. நாங்கள் அந்த நம்பரை போட்டு மீஷோவில் மட்டும் இப்போ நாங்கள் சேல் பண்ணுறோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் ஜிஎஸ்டி எடுத்தோன்னே நாங்கள் லான்ச் பண்ணுவோம். யூடியூப், இன்ஸ்டாலே எங்கள் ப்ராடக்டை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருமே இது வரைக்கும் எங்கள் ப்ராடக்டை வாங்கலை. ஏன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நம்பி வாங்குறாங்க. இவங்க நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வாங்குறாங்க. இதுவே இன்ஸ்டா, யூடியூப்பில் கொடுக்குறவங்க நம்ப மாட்டாங்க. இவங்க உண்மையிலே ப்ராடக்டை விற்கிறாங்களா இல்லை பொய்யா சொல்கிறாங்களா, நம்ம அமௌண்ட் அனுப்பணுன்னா நமக்கு கரெக்டாக கொரியர் பண்ணிடுவாங்களான்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்து இதோட 30 நாள் 20 நாள் ஆச்சு. எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கூட சேல் ஆகலை. நேற்று தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மீஷோவில் ஆர்டர் வந்திருக்கு. இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பியாக ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் போடுறோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நாங்கள் நிறைய ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.